नमोपचारं पूज्य साध्यायनाय विद्महे महद्गङ्गाधुर्नोर्प्रेमज्योत्यादे देवीं मातरमणियन्तु देवाः तानि कर्माणि प्रथमाद्यासन्मे हनवतं हीतदे भाग्यं धनं वशं सर्वं दीर्घमाय नमस्ते तन्मने वाप्यां तव तन्मने वर्गे तन्मनो हीतिरक्ष्मावणस्तु वक्षुतः अदो ये सिद्धत्वानाहं देव्यो कर्णः भवन् जलन्मलद्रुम्बयोरात्रियोऽध्यां याच्यदस्तरूपदेशः प्रज्ञाश्वान्नस्पदक्षमयक्ष्मयामरिपूजा विद्यन्तनुप्रवर्तनोदयो मानवाहमुदा अनेशन्नप्रेषावृश्च शङ्कतिः भागानि नमोपचारे सम्भोज्य देवीं मातुरन्तु देवाः तानि कर्माणि प्रथमानि जातं मेहनादं हीतदे धान्यन्तरं शतसंवत्सरं दीर्घमायु हत्वादिपतिशता भूयादत्वादिपतिशता शिवतत्वादिपतिशतं प्राणाय स्वाहा ज्ञानाय स्वाहा दानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मात्मने स्वाहा கண்ணன் அவர்கள் ஒரு கடவுள் வாழ்த்து ஒன்று பாடுவார். ஓம் கன்னிமூல கணபதி சுவாமியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஏழுகுள்ளவனா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, ஆபத்பாண்டவா அநாஜ ரச்சகா கோவிந்தா கோவிந்தா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. குணா 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 அத்தப்பா பைல இருக்காங்க, பைல லைன்ல இருக்காங்க. டேய் ஏறாதாஸ் அதுதான் சொன்னேன். ஆமா மைக் செட் பண்ணு. மைக் எதுக்குமா? இந்த ஸ்டிக்கர் அது புடிச்சுற போறா அதுக்கு மைக் அடி அதை சொன்ன தாய்மடியில் கன்றினை
கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ பாடி மாளிகையில் தாய் அடியில் கன்றினை போய் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ பாடி மாளிகையில் தாய் அடியில் கன்றினை போய் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் போய் கடுத்து தூங்குகிறான் போய் வெடுத்து தூங்குகிறான் பாடி மாளிகையில் தாய் வடியில் கன்றினை போய் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ பின்னலிட்ட கோபியர்கள் கன்னத்திலே கண்ணம் வைத்து மன்னவர் போல் லீலை செய்தாலேலோ பின்னலிட்ட கோபியர்கள் கன்னத்திலே கண்ணம் வைத்து மன்னவர் போல் லீலை செய்தாலேலோ அந்த மந்திரத்தில் அவள் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா மண்டலமே உறங்குதம்மா பாடி மாளிகை தாய் வடிவில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ படம் மீதில் அவன் அந்தரங்கள் ஆடிய தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ படம் மீதில் அவன் அந்தரங்கள் ஆடிய தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அந்த மோகநிலை கூட ஒரு மோகநிலை கூட யார் அவனை தூங்க விட்டானாரோ யாரவனை தூங்க விட்டானாரோ பாடி மாளிகை தாய் வடியில் கன்றினை போய் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அண்ணனவன் யோசித்தால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலிழந்த மாறீரோ அண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலிழந்த மாறீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே மாறீரோ கண்ணியரே கோபியரே மாறீரோ பாடி மாளிகையில் தாய் வடிவில் கன்றினை போய் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அவள் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய போய் வெறுத்து தூங்குகிறான் போய் வெறுத்து தூங்குகிறான் போய் வெறுத்து உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவில் கண்ணன் அவர்கள் மேளதாளத்தோடு வந்து எங்களையும் எங்களுடைய உறுப்பினர்களையும் நீதிபதி ஐயா அவர்களையும் வருத்தப்பட வச்சு பாடுகளுக்கு ரொம்ப நன்றி. வருத்தப்படல, வருத்தத்தோட வந்து ஒரு வேதனை எங்களுக்கு. இவ்வளவு தூரத்துல வந்து நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வந்து இங்க வச்சு பாடுறது வந்து பெரிய விஷயம். சாதாரணமா எல்லாருமே நின்று பாடிட்டு போயிடுவாங்க. நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வந்து வச்சு பாடிட்டீங்க. அது எங்களுக்கு வருத்தமா இல்ல, வருத்தத்துடைய பெரிய வருத்தம், மகிழ்ச்சியான வருத்தம். அது கண்ணன் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டலோட கொடுத்தலாம். பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். ரொம்ப நன்றி.
வந்து இது வாசிச்சுலாம் பழக்கம் இல்லை. இந்த வாட்டி வாசிச்சுட்டு பாடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்படி பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பண்ணிச்சுருக்கேன். சங்கத்தின் உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் கொண்டாட நினைத்து வருவார். நன்றி கண்ணா. महालक्ष्मी नमोस्तुते। यो वेदां ब्रह्मणो वेदामृतेनाद्राङ्घ्रिं तस्मै ब्रह्म च ब्रह्म भद्रं देवं मित्रदन्नोऽस्तु अनुराधाः प्रियावर्तयन्तः श्रुतं जीवेमशरदस्य वीराः बुद्धिर्भवन्तो ब्रवन्दे हृद्गर्सम्प्रदे भोर्भवत्सुभ भोर्भवत्सुभ भोर्भवत्सुभः அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் சுந்தர செட்டியார் இருக்காங்க. சுந்தர செட்டியார் வாங்க. சுந்தர செட்டியார் அவர்கள் நம்முடைய சங்கத்தின் மூத்த உறுப்பினர். அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஜி அருள்முருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் தங்க குழந்தைகள் திட்டத்தின் வாயிலாக நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு குழந்தை பிறந்தால் 2 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சங்கத்தின் உறுப்பினர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெண் ஆனாப்பா பெண் குழந்தை அவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்கள் வழங்குவார். நன்றி ஜெகன். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர் சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சுரேஷ் எங்க
சுரேஷ் வாங்க. சுரேஷா சுகுமார் பேர் மாத்தீங்களா? சுகுமாரா? அது தவறான மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க, மன்னிச்சுங்க. உள்ள தங்க குழந்தை திட்டத்தின் அடிப்படையில் தங்க குழந்தை. அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் 10 உறுப்பினர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. ஆண்கள் உறுப்பினர்கள் 5 நபர்களும் பெண்கள் உறுப்பினர் 5 நபர்களும் வழங்கப்படுகிறது. இந்த மாதம் ஆண்கள் உறுப்பினர்கள் 5 நபர்கள், அவர்களுக்கு இப்பொழுது உறுப்பினர் உரிமை தொகை 3000 நீதிபதி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்படும். குணசேகரன் ரோல் நம்பர் 158. குணசேகரன் கால்ட் ஆப்சென்ட். செந்தில்குமார் கால்ட் ஆப்சென்ட். சிவாஜி இருக்காரா? சந்தோஷம். தமிழ் செல்வன் வரல. உமாசங்கர் வரல. ஓகே. அதனை தொடர்ந்து பெண்கள் ஞானம் மேடம் வரல. ஷீலா மேடம் ரோல் நம்பர் 601. சொல்லுங்க சார். ஷாம்லா மேடம் வந்து ஜானகி மேடம் கிட்ட கொடுக்க சொன்னா. ஜானகி மேடம் இருக்காங்களா? ஜானகி மேடம் இல்ல. ஓகே. திலவதி மேடம், வைதேகி மேடம், வைதேகி மேடம் இங்க பாருங்க. வைதேகி இல்லையா? வாங்க. நம்முடைய சங்கத்தின் பெண் உறுப்பினர் திலகவதி அவர்கள் சங்கத்திற்கு ரூபாய் உறுப்பினர் உரிமை தொகை வழங்கியதை நன்கொடையாக திருப்பி சங்கத்திற்கே வழங்கியுள்ளார் என்பதை நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். வைத்திய மேடம் வாங்க. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஓய்வு திரு ஜி அருள்முருகன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சங்கத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து திடீர்னு சேம்பருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜிஎஸ் மீடியெலாம் வைக்க போகிறோம் எங்கள் அசோசியேஷனில், நீங்கள் வரணும்னு கேட்டாங்க. சொன்னேன், என்னங்க இப்படிலாம் வந்து மேலேருந்து சீனியர்லேருந்து வருவாங்க, நீங்கள் நான் கடைசியாக இருக்கேன் என்ன வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லை அசோசியேஷனில் நீங்கள் எல்லா மெம்பர்ஸ் நிறைய பல பேர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ப்ராக்டிஸ் பண்ண காலத்துல வந்து பழகிருங்க. எல்லாரும் வந்து நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு நான் சந்தோஷமாக உடனடியாக இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. திடீர்னு எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இன்னைக்கு விழா இருக்கா இல்லையா. நான் பிஏ கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், அம்மா விழா இருக்கோ இல்லையோ 5:30 மணிக்கு அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் 5:30 மணிக்கு அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க சொன்னாங்க, சார் அசோசியேஷன் வந்து வந்தாங்க, 3 மணிக்கு நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னாங்க. சொன்னீங்க அவங்க இல்லைனாலும் நாங்கள் வருவேன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண வந்த காலத்துல வந்து 98 நான் வந்த அன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு கேசஸ் வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே சப்போர்ட்டிவாக இருந்து இந்த ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு மெயினாக காரணமாக இருந்தது அட்வொகேட் கிளர்க்ஸ் தான். அப்போ ஃபஸ்ட்டு புதுசாக கேஸ் வரும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அங்கெல்லாம் கற்றுக்குறோம் புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு கேஸ் வரும் நமக்கு. அப்போ வந்து வந்த புதுசில் அது என்ன டீட்டெயில்ஸு எப்படி அதை பற்றி ஒரு சில தகவல் தெரியும். ஆனால் கோர்ட்டில் ஏற்கனவே கேசஸ் வந்திருக்கும், அது சம்மந்தமாக ஆர்டர் போட்டிருப்பாங்க.
ஆஃபீஸில் ஒருத்தர் கிளர்க் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பேரை சொன்னால் போதும், இல்லை ஒரு நம்பரை சொன்னால் போதும், எல்லா ஜாதகத்தையும் எடுத்து கொடுத்துருவார். ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்குன்னா அது ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அதாவது நமக்கு வந்து அதுக்கு எல்லா காப்பீஸு ஆர்டர்ஸு எல்லாத்தையும் எடுத்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். நம்ம வந்து அந்த காப்பீஸ் எல்லாம் வைப்போம், ஃபைல் பண்ணோம், ஆர்டர் வாங்குவோம். இல்லை கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்தமாகிடுவாங்க, உடனடியாக பண்ணி கொடுத்து உடனடியாக ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு. நம்ம ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணாலும் அதில் மேஜர் பார்ட் வந்து அதில் கிளப்ஸ் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது வந்து வெளியே வராது. அதனால் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, எவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸ் இருக்கும், அட்வொகேட் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க, அவங்க ரெடி ஆவாங்க, இல்லை சேர் கவுன்சில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கேஸ் அடுத்த நாள் வரல அப்படின்னா அது அத்தனையும் வேஸ்ட். அதே மாதிரி அந்த